சுகாதாரமற்ற முறையில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் குடிநீரை அடைத்து போலியான ISI முத்திரையிட்டு விற்கப்படும் வாட்டர் பாக்கெட்டுகளுக்கு தடை விதிக்கும் விதமாக சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களில் இருந்து சென்னை வாசிகளை காக்கவே இந்த ஏற்பாடு என்று சென்னை மாநகராட்சி மேயர் தெரிவித்தார். அண்மையில் சென்னை தொற்றுநோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் பெரும்பகுதியானோர் இதுபோன்ற குடிநீரை பருகியதனால்தான் வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். எனவே சென்னையில் பாலித்தீன் பைகளில் அடைத்து விற்கப்படுகிற குடிநீருக்கு தடை விதிப்பது சம்பந்தமான தீர்மானம் இன்றைய மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு அரசின் சுகாதாரத்துறைக்கு அனுப்பி சுகாதாரத்துறையின் அனுமதி பெற்ற பின் மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இட்லி மாவு, தோசை மாவு, பரோட்டா மாவு, சப்பாத்தி, இடியாப்பம், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, மீன் போன்றவைகள் உணவுப் பொருட்களை எல்லாம் அடைத்து விற்கிறார்கள். அவற்றினாலும் சுகாதார சீர்கேடுகள் விளைவதால் அந்த உணவு பண்டங்கள் தயாரிக்கிற தேதி, எவ்வளவு கால வரைக்குள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தேதி போன்றவையெல்லாம் கண்டிப்பாக தமிழில் பெரிய எழுத்துக்களில் பார்த்தவுடன் படிக்கிற புரிந்து கொள்கிற அளவில் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மகளிருக்கு 1/3 இட ஒதுக்கீடு என்பதை திருத்தம் செய்து 50% இட ஒதுக்கீடு என்று மாற்றுவது தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் மகளிருக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீட்டிற்கான தீர்மானம் அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த மன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த உணர்வோடு ஆதரித்து பேசி அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பது கடினம் என்று பலரும் பின்வாங்கிவிட்ட நிலையில் சென்னை மாநகராட்சியின் இந்த முயற்சி பாராட்டுக்குரியது.